நம்பர் 3 பாருங்கள். நான் விளக்கமாக சொல்கிறேன். நம்பர் 1, ஒரு பைக்கில் இந்த கார் மோதிடுது, பைக் நொறுங்கிடுது. நம்பர் 2, ரோட்டில் போன ஒருத்தர் பைக்கில் அடிபட்ட ஒருத்தரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அவர் ஹெல்மெட்டு நசுங்கிருச்சு. டாக்டர்கிட்ட போனோன்னே நம்பர் 3 டாக்டர் இவர் என்ன சொல்கிறாரு, முதல்ல இந்த அடிப்பட்டவருடைய வீட்டு அட்ரஸ் என்ன, இவங்க யார் தூக்கிட்டு வந்தீங்க, இவருக்கு என்ன பிளட் குரூப்பு, அவங்க எந்த அட்ரஸில் வந்திருக்கிறாரு, அவர் யார் என்னான்னு விசாரிக்கிறாரு. இவர் சொல்கிறாரு, ஐயா இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், ரத்தம் மண்டையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு, உயிர் போயிடும், சீக்கிரம் இவரை காவந்து பண்ணுங்க அப்படின்னு இவர் டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. டாக்டர் நான் பார்க்குறேன், அதெல்லாம் ஒன்றாகாது, நீங்கள் முதல்ல டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்க, முதல்ல போலீஸுக்கு சொன்னீங்களா அப்படின்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்டுட்ருக்கிறார். இவர் சொல்கிறாரு, ஐயா சீக்கிரம் பாருங்கள், இறந்து போயிடுவார், சீக்கிரம் பாருங்கன்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்காம டாக்டர் பொறுமையாகவே எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ளே இவருக்கு இறந்துடுறாரு. இப்போ என்ன நடந்துச்சு, டாக்டரோட அலட்சியத்தினால அவர் இறந்துட்டார். இவர் போட்டுட்டு இவர் போயிட்டார். இதே மாதிரி இன்னொரு காட்சி நடக்குது. மறுபடியும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கார் மோதுது, அப்படியே ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாரு, டாக்டர்கிட்ட போகிறாரு. அதே மாதிரி மறுநாளும் டாக்டர் அப்படி கேட்குறாரு, இவர் யார், எப்படி அடிபட்டார், எங்கே அடிபட்டார், இவர் வீட்டு அட்ரஸ் என்ன, இவர் கூட வந்தது யாருன்னு கேட்குறாரு. மண்டையில் ஹெல்மெட்டு நசுங்கிருக்கு. இப்போ டாக்டர் கேட்டுகிட்டே இருக்கிறார். இவர் சொல்கிறாரு, ஐயா மண்டையில் ரத்தம் போய்கிட்டு இருக்கு, இவரை சீக்கிரம் காவந்து பண்ணுங்க, டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உயிர் போயிடும், உயிர் விலை மதிப்பு இல்லாததுன்னு இவர் சொல்கிறாரு. இவர் கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம்தான் இந்த டாக்டரு அவர்கிட்ட பக்கத்தில் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி அவர் பையில் உள்ள செல்ஃபோனை எடுத்து பார்த்தா அவரோட பையன். நண்பர்களே, தோழர்களே, நான் இந்த சிறு கதையை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டாக்டருங்களுக்கு நான் முதல்ல சொல்ல ஒரு விஷயம், யாராவது அடிபட்டு வந்துட்டா டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். முதல்ல உயிர் விலை மதிப்பு இல்லாதது, அந்த உயிரை காவந்து பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்க என்ன நினைக்கிது, போங்க மனசு, ஐயோயோ முதல்ல பார்த்துருக்கலாம், உயிர் இருக்கும் போதே காவந்து பண்ணியிருக்கலாமான்னு நினைக்கிறீங்க. அப்போது இன்னொருத்தவங்க வீட்டு பிள்ளை உயிர்னா உங்களுக்கு ரொம்ப அற்பமாக தெரியுது. அதனால் இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள், ஐயோயோ இந்த முதல்ல நம்ம பார்த்துருக்கலாமே, யாருன்னு காவந்து பண்ணியிருக்கலாமே நினைக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு நாள் வரும்போது ஒருத்தர் தான் இறந்துட்டார். இப்போ இறந்தது யார், உங்கள் பையன். என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் அடிபட்டு வந்தோடனே சீரியஸாக உடனடியாக அவங்களுக்கு அவசர சிகிச்சை என்னவோ அதை பண்ணணும். டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இப்படி செய்கிறதுனால மனித உயிர்களுடைய இழப்புகளை தவிர்க்க முடியும். இது சின்ன ஒரு கருத்து படமாக இருந்தாலும் இது அநேக விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இனிமேல் இப்படி நடந்தால் உடனடியாக டாக்டர்கிட்ட போய் அதை சரி பண்ணுங்கள். டாக்டருங்க டீட்டெயில்ஸ்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.